நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கானானிய ஸ்திரீக்கு உள்ளுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. அது என்ன விருப்பம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகளுக்கு எப்படியாவது ஒரு சுகம் கிடைக்க வேண்டும். அப்போ இந்த விருப்பத்திற்காக பல இடங்களில் அவர்கள் போகிறாங்க. அதுல அவளுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளையை விடுதலை ஆக்க முடியும் என்று அவங்க நம்புறாங்க. இப்போ ஆண்டவரிடத்துல வர்றாங்க. வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, நீ ஒரு கானானிய ஸ்திரீ, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய தாய் தகப்பன், உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமானவர்கள். அவருடைய தலையின் மேல நிறைய சாப கட்டு இருக்குது. அதனாலதான் உன் குடும்பத்துல இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நான் விரும்ப முடியாது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். ஆனா இந்த ஸ்திரீயினுடைய மனசுக்குள்ள இல்ல அற்புதத்தை வாங்காம போக கூடாது, கர்த்தர் இரக்கம் செய்யாம இந்த இடத்துல இருந்து போக கூடாதுன்னு திரும்ப அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க.